பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேச்சினுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காரு? பாகிஸ்தான்கிட்ட இருந்து ஒரு நாள் இந்தியா எண்ணெய் வாங்கும் அப்படின்றார். ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடியுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய நிலையில இந்தியாவுக்கு எதனாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ட்ரம்ப் பேச்சு இருப்பது அப்படிங்கிறது சர்வதேச அளவிலும் இந்திய அரசியலையும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தான் நம்ம சொல்லணும். இது தொடர்பாக அவருடைய சமூக வலைதள பக்கம் ட்ரூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்ரம்ப். என்ன போட்டிருக்காருன்னா, நாங்கள் இப்போதான் பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இருக்கோம். அந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்க இருக்கோம். பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து இது தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் இருப்பாக இருக்கும். இதை முன்னெடுத்து போகிறதுக்கான தகுதியான எண்ணெய் நிறுவனத்தை தேர்வு செய்து வரும். ஒரு நாள் நிச்சயமாக ஒரு நாள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம். இந்தியா எண்ணெய்க்காக பாகிஸ்தான் கிட்ட கையேந்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படின்னு ட்ரம்ப் அவருடைய பதிவில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. இப்போ கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம், போன வருஷம் 2024 செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானுடைய கடல் பகுதியில் பெட்ரோலியம் அப்புறம் இயற்கை எரிவாயுவினுடைய குறிப்பிடத்தக்க இருப்பு கண்டறியப்பட்டிருக்கிறதா தகவலாம் வெளியாச்சு. கடந்த ஆண்டு வெளியாச்சு. அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் பாகிஸ்தான் கடல் பகுதியில் கண்டறியப்பட்ட எண்ணெய் வளம் உலக அளவில் 4வது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இப்போ ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கும் கடந்த ஆண்டு வெளியான அந்த செய்திக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த பதிவு அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செய்தியோடு பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் இந்திய ரஷ்ய பொருளாதாரங்களை டெட் எக்கனாமி அப்படின்றார். அதாவது மிக மோசமான நிலையில் மீட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம். இந்தியா ரஷ்யாவோட எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு அக்கறை கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆனால் 2 நாடுகளும் தங்களுடைய மோசமான பொருளாதார நிலையை இணைந்து இன்னும் மோசமாக்கும். இந்தியாவுடைய பொருளாதாரம் மோசமானது, ரஷ்யாவுடைய பொருளாதாரம் மோசமானது, ரெண்டும் இணைந்து ஒரு மோசமான பொருளாதாரத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் போற நானே நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னது, இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதிப்போடு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கான அபராதம் விதித்து இருக்கிறது. இப்போ பாகிஸ்தானில் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்குவதாகவும் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு அடுத்தடுத்து இந்தியாவை சீண்டி வராரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தத்தின் மீதான ட்ரம்பினுடைய உரிமை கோரல் அப்படிங்கிறது நாடாளுமன்ற வரைக்கும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இன்னை வரைக்கும் மத்திய அரசு அதற்கு உரிய பதில் கொடுத்ததா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இனி அடுத்தடுத்த நாட்களையும் இறக்குமதி வரியும் எண்ணெய் விவகாரமும் கூட எதிரொலிக்கலாம். இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா மீது என்ன பண்ணுறாரு? 26% வரியை விதிக்கிறார். இந்தியாவின் பொருட்கள் அமெரிக்காவில் போகுது அப்படின்னா அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்தியா 26%, இந்தியா பொருட்களுக்கு 26 விழுக்காடு வரி விதிக்கிறார். இந்த வரியை இப்போ 25% ஆக்கியிருக்கார். இந்த 1% குறைச்சிருக்கார் அப்படிங்கிறது பாசிட்டிவா, இல்லை இந்தியா அமெரிக்கா நட்பு நாடு, பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் கடுமையான இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்யா கூட நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு பொருளாதார கம்யூனிகேஷன் காரணமாக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா என்ன ஒரு நிலைப்பாடு, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கு. ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எல்லா நாடுகளுமே அது பொருந்தும். எல்லா நாடுகளுக்குமே அந்த அபராதம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்காரு ட்ரம்ப். ஆனால் அது எவ்வளவு அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரிய வரல. இப்போ இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்குது. இதுக்காக தான் இந்தியா மீது ட்ரம்ப் அதிக வரியை விதிச்சிருக்கார்.
ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அதை நிறுத்தத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஒரு பெரியண்ணா மனப்பான்மையோட நாட்டாமை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிபர் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியல. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் எதற்கும் சரிப்பட்டு வரலை. அதனால் அவர் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யக்கூடிய நாடுகள் மீது அபராத வரி விதித்து வராரு. ரஷ்யாவை பணியை செய்யலாம் இதன் மூலமாக அப்படின்னு நினைக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் புதின் இறங்கி வந்து விடுவார் அப்படின்னு தெரியல. அவருடைய கொள்கையில் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார். ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், தாய்லாந்து, கம்போடியா, தென்கொரியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு 15லிருந்து 20% வரி விதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய வரி விதிப்பு இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கார், காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர். ட்ரம்ப் மோடியினுடைய நட்புறவில் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் இல்லையா அப்படின்னு கேட்குறார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக கூட்டணி தொடர்பாக பிரதமர் மோடியினுடைய லட்சியம் என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன் வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய வர்த்தக நலன்களை பாதுகாக்க தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கார். இப்போ இந்த மாதிரியான ஒரு விமர்சனம்ங்கிறது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சறுக்கலாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு குறித்து மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகமும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய வரி நிலைப்பாடு தொடர்பாக, வரி அறிவிப்பு தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அறிக்கை ஒன்று, அந்த அறிக்கையில் இந்தியா மீதான அமெரிக்கா குறித்து கவனத்தில் எடுத்திருக்கோம், இந்த வரி விதிப்பால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து ஆராய்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு உலக நாடுகளுக்கு போகிறார். இந்தியாவை உலக அளவில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உன்னத பணியை பிரதமர் மோடி மேற்கொள்கிறார் அப்படின்னு பாஜகவை, மோடியுடைய ஆதரவாளர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும்? ஒரு நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி நிறைய நாடுகளுக்கு சுற்றுலா, நிறைய நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக போகிறாரு, அதை சுற்றுலாவுக்கு போகிறார் அப்படின்னு பல விமர்சனங்கள்லாம் முன் வச்சுருந்தாலும் கூட இந்தியாவுடைய பெயரையும் இந்தியாவுடைய அந்த வர்த்தக நடைமுறையும் அதிகப்படுத்துவதற்காக இந்த பயணங்கள்லாம் மேற்கொள்கிறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தாக்கம், இந்தியாவுக்கு ஒரு பெரிய நன்மதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு போகிறாரு, அந்த வெளிநாடுகள் பயணம் மூலமாக ஒரு நட்புறவு ஏற்படுது அப்படின்னா அது எப்போ தெரிய வரணும்? இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இல்லை இந்தியாவுக்கு பிரச்சனை வரக்கூடிய சூழலில் அவங்க எந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்போது தான் தெரிய வரும். அந்த பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணத்துடைய வேல்யூ என்ன நமக்கு தெரிய வரும். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரைக்கும் இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் பல முறை பயணம் போயிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. இருந்தாலும் கூட பாகிஸ்தான் கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடிய நிலை இந்தியாவுக்கு உருவாகும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொன்னது, இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிப்பு, பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு திட்டவட்டமாக மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்பினுடைய இந்த பேச்சு, இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் காட்டுது. இப்போ என்ன அது ராஜ ரீதியிலான உறவு என்ன ஆச்சு, இந்த நட்பு என்னாச்சு? இப்போ இந்தியா சார்பாக பல முறை அவர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறாரே, அந்த பயணங்கள் மூலமாக கூட ஒரு நன்மதிப்பை இந்தியாவுக்கு சாதகமான சூழல் உருவாக்க முடியலையா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி போகக்கூடிய வெளிநாட்டு பயணங்களால் என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க.